வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்த யூடியூப் சேனல் ஏகே அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோல பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கான சிலபஸ் சேஞ்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் அண்ட் கம்பேரிஷன் பிட்வீன் தி ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் அண்ட் வாட் ஆர் தி சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் தெம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லைக் பிஜிடிஆர்பி ஹிஸ்டரியோட நியூ சிலபஸ் இது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஓல்டு சிலபஸ்க்கான டாபிக்ஸ், லைக் வயலட் கலர் இருக்கிறது நியூ சிலபஸ்க்கான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கான கம்பேரிஷன், எந்த டாபிக்ஸ்ல எந்த யூனிட்ல மட்டும் நமக்கு டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைக் நான் வந்து ஓல்டு சிலபஸ் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து டெட் கிளியர் பண்ணல, நான் வந்து லைக் எம்ஏ பிஎட் தான் முடிச்சிருக்கேன், ஸோ டைரெக்டாக நான் வந்து பிஜிடிஆர்பி தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து சடனாக சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்னால் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளோ நாள் லைக் போட்ட எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து நேற்று வந்து லைக் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு மேம் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. ரொம்ப வந்து அவங்க குரலில் ரொம்ப ஒரு பதட்டம்லாம் தெரிஞ்சது. லைக் அதனால தான் வந்து இந்த கம்பேரிஷன் வீடியோவே நாங்கள் போடுறோம். லைக் இது என்னன்னா, டீச்சர்ஸ் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் எந்த ஒரு மாற்றமும் பெருசாக கிடையாது. லைக் ஓல்டு சிலபஸ் தான் நியூ சிலபஸ்லையும் இருக்குது. லைக் சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா இன்னும் நமக்கு எளிதாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் லைக் டிஆர்பியோடைய வேலையாக இருந்திருக்கு. லைக் ஓல்டு சிலபஸில் நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு பொத்தம் பொதுவாக இருக்கும், அதை வந்து அதை பிரீஃப் பண்ணி நம்ம படிக்க முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதிக் ஏஜ்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ வேதிக் ஏஜ் அப்படின்னா நம்ம வந்து லேட்டர் வேதிக், இயர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ் அதை மட்டும் படித்தா போதுமா, இல்லை பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்குமா, இல்லை கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி, சொசைட்டியல் ஹிஸ்ட்ரி எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்குமான்ற டவுட் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு ஹர்ஷவர்தன் எம்பையர், அதாவது வர்தனா டைனைசிட்டி, வர்தனா வம்சம் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 10th century AD அப்படின்ட்டாங்க. அப்போது பண்டைய கால இந்திய வரலாறு 10ஆம் நூற்றாண்டு கிபிக்கு வரைக்குமே லைக் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகுது அப்படின்ட்டாங்க. இதில் வந்து நம்மளுடைய புக்கில் கன்வீனியன்ட்டுக்காக, ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஆல்ரெடி வந்து புக்கு வந்து லைக் ஏற்கனவே பழைய ஹிஸ்ட்ரிக் லைக் பழைய சிலபஸ்க்கான புக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புது சிலபஸ் வந்ததுனால அதை வந்து இன்னும் மெருகேற்றி லைக் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் லைன்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ், ஒரு யூனிட் புக் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்ல எத்தனை லெசன்ஸ் இருக்கும் அப்படின்றத இங்கே நாங்கள் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரின்றது நாங்கள் வச்ச பேர். லைக் இந்த இட்டாலிக்ஸில் இருக்கிறது எல்லாமே யூனிட் வைஸாக நாங்கள் வச்ச லெசன்ஸ் சாப்டர் நேம், அங்கே சிலபஸில் கிடையாது. ஆனால் சிலபஸில் இந்த இடத்துல இருக்கும். இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு ஆர்கியாலஜிக்கல், லிட்டரரி, ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், ப்ரீ புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஹரப்பன் சிவிலைசேஷன், இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது மறுபடியும் அவர்கள் அதே போல் பண்டைய கால லைக் வரலாற்று சான்றுகள்ல இருந்து ஆரம்பித்து அவர்கள் எங்க வராங்க அப்படின்னா லைக் போஸ்ட் குப்தா பீரியட், லைக் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹன்ஸ், வர்தனா டைனைசிட்டி வரைக்கும் மட்டுமே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் லைக் சாளுக்கியாஸ், ஓகேங்களா? லைக் ஹர்ஷவர்தன் வராருனாவே நமக்கு யுவன் சாங் வந்துருவாரு. லைக் சாளுக்கியாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு லைக் பிரதிகாரா, பாலாஸ், ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்னு இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க, மும்முனை போர் அப்படின்றது. லைக் அந்த 3 பேர் அவர்களை பற்றியுமே கொடுத்துருக்காங்க. அதாவது லைக் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மிடிவல் இந்தியாவில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இயர்லி மிடிவல் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ட் சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ், வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், இவர்களை பற்றியும் இதையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ளான டிஃபரன்சஸ் நமக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது யூனிட் பாருங்க, மிடிவல் இந்தியா, இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்றாங்க. ஸோ இடைக்கால இந்திய வரலாறுல வந்து அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் தி சிந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து கல்ச்சர், ரிலிஜன் அண்ட் கல்ச்சர் ஆஃப் விஜயநகர் ரூல் அப்படின்றாங்க. விஜயநகர லைக் நம்ம வந்து ஆரவிடு டைனாசிட்டி வரைக்குமே வந்து இதில் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்க லைக் செகண்ட் லைக் நியூ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா அப் டு 1565 AD அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1565 ADன்றது தான் நமக்கு கோட்டை போர், ஓகே, தி பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. ஸோ அதில் வந்து லைக் டவுன்ஃபால் ஆஃப் விஜயநகர் எம்பையர் அப்படின்றது நமக்கு தெரியும். அது வரைக்குமே நமக்கு இரண்டாவது யூனிட்ல. அப்போ இந்த ரெண்டாவது யூனிட்ல அரப் அண்ட் டர்க்கிஷ் இன்வேஷன்ஸ், முதல்ல படையெடுப்புகள் அப்படின்றது, அதில் வந்து நமக்கு முகமது கஸ்னி, முகமது கோரி, பேட்டில் ஆஃப் டரைன், பிருத்திவிராஜ் சௌகனுக்கும் கோரிக்கும் நடக்கக்கூடிய 2 பேட்டில் 1191, 1192. ஸோ அதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டெல்லி சுல்தானேட், ஸ்லேவ் டைனசிட்டியில் ஆரம்பிச்சு கில்ஜி, லைக் ஸ்லேவ் டைனாசிட்டி, கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி அண்ட் சையத் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி, இது எல்லாமே டெல்லி சுல்தானேட்ல வரும். டெல்லி சுல்தானேட் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் கிங்டம்ல யாரெல்லாம் இருக்காங்க, விஜயநகர் எம்பையர், அதில் இருக்கக்கூடிய டைனாசிட்டிஸ், பாமினி கிங்டம்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் நமக்கு செகண்ட்
யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் யூனிட் பாருங்க. தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் இந்தியா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் இந்தியான்னு அங்கே வந்து இயர்லின்னு கொடுத்துட்டு இங்கே லேட்டர்னு கொடுத்துருப்பாங்க பழைய சிலபஸில், ஓகேங்களா, ஓல்டு சிலபஸில். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் இந்தியா அண்ட் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்றாங்க. அப்போது டெல்லி சுல்தானேட் வரைக்கும் விஜயநகர பேரரசு வரைக்கும் இரண்டாவது யூனிட்ல வச்சுட்டு அடுத்த யூனிட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. முகலாய வம்சத்தை பற்றி படிக்கிறதும் அதுக்கப்புறம் முகலாயர்கள் மேலே இருக்கும்போது, ஓகேங்களா, சிவாஜி வந்து தலைமையில் இருக்கக்கூடிய மராத்தியர்கள் எப்படி உருவானாங்க, அவர்கள் இட்ட போர்கள் என்ன, முகலாயர்களுக்கும் சிவாஜிக்கும் நடந்த போர்கள் என்ன, அவுரங்கசீபோடைய லைக் கன்ஃபரன்டேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இயர்லி முகல் பீரியட், அப்புறம் அக்பர் ஏரா, லேட்டர் முகல்ஸ், லைக் மராத்தாவுடைய ரைஸ், மராத்தாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அவங்க ஃபோர்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும் யூனிட் தேர்டில். அப்போ யூனிட் 4 பாருங்க. தென் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். வரலாறு என்பது வரிசையாக தான் இருக்கும். கால வரிசைப்படி நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வரலாறு. அப்போ ரேண்டமாலாம் வரலாறு வந்து இருக்காது, ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி இருக்காது. அப்போ யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியான்றது லைக் இயர்லி பீரியட், அதாவது 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஆரம்பிச்சு 1857 அந்த 100 ஆண்டுகள், ஓகேங்களா. லைக் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் இந்தியா, கிரேட் ரிவோல்ட் ஆஃப் லைக் சிப்பாய் ரிவோல்ட் இருக்கு பாத்தீங்களா, சிப்பாய் கழகம், அது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 100 ஆண்டுகளும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதை பத்தியான ஒரு சாப்டர் தான் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பழைய ஹிஸ்டரி புக்ல, ஓல்டு ஹிஸ்டரி புக் நான் சொல்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஹிஸ்டரி புக் எல்லாமே அதுக்கும் முன்னாடி வெர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே தனித்தனியா ஒரு சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ், கார்ன்வாலிஸ், வெல்லஸ்லி, வில்லியம் பென்டிக், டர்லவுசி, இவங்க எல்லாருமே they are the governor generals that they ruled like இந்தியா, ஓகேங்களா. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ரூல் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்பியன் பவர்ஸ் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் உள்ள வராங்க அதுக்கு தனியாக ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் ஆங்கிலோ பிரெஞ்சு ரெவல்யூரி, லைக் அதில் இருக்கக்கூடிய 5 பேர் இந்தியாவுக்கு வராங்க. 5 நாடுகளில் இருக்கக்கூடிய செயலர்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. அதில் 2 பேர் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள், இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்கள், ஓகேவா, லைக் கர்நாடிக் வார்ஸ், டூப்ளிக்ஸோட ரோல் அண்ட் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சல்டேஷன். ஸோ பிரிட்டிஷ் தான் அதில் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் தங்களுடைய நிலைப்பாடுகளை அவர்கள் எப்படி நிலைநிறுத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த சாப்டருடைய முக்கிய சாராம்சமாக இருக்கு. அடுத்து தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் பவர். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல தங்களை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு ட்ரேடு பவராக இருக்கிறவங்க அடுத்து வந்து ஒரு லைக் பொலிட்டிக்கல் பவராக மாறுறாங்க, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சக்தியாக மாறி அதை வைத்து கொண்டு அவர்கள் ஒவ்வொரு ஏரியாவாக கேப்சர் பண்ணுறாங்க. அதை பற்றியான இந்த லெசன். அப்போது இன்னும் தெளிவாக இன்னும் அவர்கள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இந்த சாப்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து 19 கொடுத்துருப்பாங்க ஓல்டு சிலபஸில், இப்போது நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வேலை இன்னுமே குறைஞ்சிருக்குன்னு தான் ஆசிரியர்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டும், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இது உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து தவறான ஒரு ஹோப் கொடுத்து நீங்கள் படிப்பீன்றதுக்காகலாம் பண்ணல. உண்மையிலுமே உள்ளதை உள்ளபடியே சொல்லிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ணலாமே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் வுட் பி வெல் அண்ட் குட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்டு டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து லைக் போஸ்டிங்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய நியூஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓப்ஃபுல்லாக இருக்குது. லைக் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 19,000 ஆசிரியர்கள் பணியிடங்களையும் நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. அண்ட் லைக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், யூனிட் 5 உடைய ப்ரீவியஸான இருக்கக்கூடிய யூனிட் என்ன டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் இந்த லேட்டர் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் 1857 அப்புறம் 1858 டேரெக்டாக குயின் ப்ரொக்ளமேஷன், விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் பிரகடனத்திலிருந்து டேரெக்டாக இந்தியா வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்துடும், மகாராணியோட கண்ட்ரோலில் இருக்கும். அதிலிருந்து இந்தியா 1947 விடுதலை அடைகிற வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே. அப்போ கிரவுன் டு இண்டிபெண்டன்ஸ், லைக் போஸ்ட் 1857 பீரியட், ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் இயர்லி நேஷனலிசம், இது எல்லாமே நாங்கள் வந்து நம்மளுடைய அகாடமி புக்ஸில் வந்து நோட்ஸில் இது எல்லாமே ஒவ்வொரு புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர் இது எல்லாம், ஓகேங்களா. யூனிட் 5னா அது ஒரு புக்கு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர் இது, ஓகேங்களா. ஸோ சூரத் ஸ்பிரிட் இது எல்லாமே. அடுத்து நேஷனல் மூமெண்ட்டு, லைக் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைக் மிதவாதிகள், லைக் தீவிர தேசியவாதிகள், அதுக்கப்புறம் காந்தியன் ஏரா, இது எல்லாமே வருவாங்க. டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ், கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், லைக் அரசியலமைப்பு லைக் உருவாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் வருது. இது ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு உருவாக்கம்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து லைக் மின்டோ மார்லி சட்டம், அப்புறம் வந்து மாண்டகோ செலம்ஸ்போர்ட் சட்டம், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம், இது எல்லாமே ஓரளவுக்கு 19 தான் படிப்போம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து
இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியா 5வது சாப்டர். இப்போ பாதி கணக்கு நம்ம தாண்டிட்டோம், 6வது சாப்டருக்கு வந்துட்டோம். சுதந்திர இந்தியா இங்க பாருங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. விடுதலைக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் பில்டிங், நேருவின் நேரா, போஸ்ட் நேரு பீரியட், லைக் இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரோல், இது எல்லாமே நேருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இந்தியாவாக இருக்கும். அதை எப்படி ரொம்ப வழிநடத்தி போயிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பீரியடை வந்து நேரு எப்படி கையாண்டுட்டு இருப்பார் அப்படின்றது படிக்கிறப்போ ரொம்ப ஒரு மிகைப்பு, ஒரு திகைப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடம். நான் ரொம்ப வந்து என்னுடைய பர்சனலாக நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு பீரியட்லாம் இந்த பீரியட் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து சார்க்கு, G20, பிரிக்ஸ், இதெல்லாம் இப்போ நரேந்திர மோடியோட கவர்மெண்ட்ல வந்து பிரிக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இது எல்லாமே அப்போ ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சு, அதாவது 1947ல இருந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்து வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் கவர் ஆகும். ஓகேங்களா? அடுத்து யூனிட் 7 பாருங்க. யூனிட் 7 வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? இயர்லி பீரியட் லைக் தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன. அப்போ இந்திய வரலாறு வந்து நமக்கு 6 யூனிட்லேயே முடிஞ்சிருது. அப்போ தமிழக வரலாறு 7வது யூனிட்லேருந்து ஆரம்பிக்குது. லைக் 19 தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இயர்லி இம்பீரியல் சோலாஸ், அட்மினிஸ்ட்ரேஷனு, சோஷியல் லைஃப், இது எல்லாமே. ஓகேவா? லைக் இம்பீரியல் சோலாஸ் அப்படின்னா வந்து மாபெரும் சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவர்கள் எல்லாமே அது எல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு இயர்லி தமிழ்நாடுலேருந்து ஆரம்பிச்சு இயர்லி தமிழ்நாடு அப்படின்னா அந்த கீழடி அகழாய்வு நிகழ்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடி இரும்பு காலத்து லைக் கற்காலம் தமிழகத்தில் ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்தில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், பாண்டியர்கள், லேட்டர் பாண்டியாஸ் ரொம்ப முக்கியம். 13ஆம் நூற்றாண்டு மார்க்கோ போலோ 1288ல் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. அந்த அது வரைக்குமே நமக்கு வந்து இங்கே இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க யூனிட் 7ல். ஓகேங்களா? அப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போர்ஷன் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு, இங்கே போர்ஷன் ரொம்ப எலாபரேட்டாக இருக்குது. அப்போ நம்ம வேலை இன்னும் சுலபமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து யூனிட் 8 பாருங்க. யூனிட் 8 வந்து தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு லேட்டர் பீரியட். அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தமிழக வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றது. மிடிவல் டு கான்டெம்பரரி தமிழ்நாடு. அப்போது 13ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய அரசியல் வரைக்கும். ஓகேங்களா? இப்போ 20-24 வரைக்குமே மிடிவல் பீரியடில் மாலிக் கஃபூர் இன்வேஷன்ஸு, கலோனியல் பீரியடு, ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். இந்த இடத்துல நம்ம நல்லா நோட் பண்ணுறோம். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடிவல் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அதுக்கப்புறம் நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் வரும். 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டுலாம் உச்சம் பெறும். லைக் நாயக்கர்கள் ரூலு, தஞ்சாவூர், செஞ்சி, அதில் சேதுபதிஸ் ஆஃப் ராமநாடு, மராத்தியர்களுடைய ஆட்சி, இது எல்லாமே. அதுக்கப்புறம் லைக் பாளையக்காரர்கள் முறையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரகிள், பிரிட்டிஷோடைய ஸ்ட்ரகிள் வரும். அது எல்லாமே. அடுத்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட். இந்தியாவில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ், லீடர்ஸு அண்ட் பார்ட்டிஸ், பெரியார் அண்ட் சுயமரியாதை இயக்கம் எல்லாமே. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் விடுதலைக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி இந்திய அஜிடேஷன்ஸ், டிராவிடியன் பாலிடிக்ஸ் லைக் ஏடிஎம்கே, டிஎம்கே, எம்டிஎம்கே, பிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டிஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. மற்ற பார்ட்டிஸ் கூட லைக் எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட், ரிசர்வேஷன் பாலிசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மாடர்ன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் ஒரு நவீனமயமான ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. லைக் மற்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். வைங்களேன், இன் பர்சனாக நான் போய் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். லைக் வி ஆர் பெட்டர் தென் லைக் அதர் ஸ்டேட்ஸ். பட் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம புதுசாக படிக்கணும். ஸோ இது வந்து புதுசாக படிக்கிறன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு கியூரியாசிட்டியில் படிக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு உட்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அடுத்து யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? லைக் நமக்கு ஏற்கனவே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து பொதுவாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே வந்து த ரைஸ் ஆஃப் மாடர்ன் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து லைக் மேற்கத்திய நாடுகள் எப்படிலாம் வளர்ந்த இயர்லி மாடர்ன் பீரியட், ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், நெப்போலியன் ஏரா, போஸ்ட் நெப்போலியனிக் யூரோப், அதுக்கப்புறம் யூரோப் எப்படி லைக் கூறு போடப்பட்டது அப்படின்றதெல்லாம் இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நமக்கு வரும், பட் இன்னும் டீட்டெயிலாக. ஓகே, அடுத்து லாஸ்ட் யூனிட் பாருங்க, த மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி லேட்டர் பீரியட். ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அண்ட் ஜெர்மனி, அதுக்கப்புறம் த ரைஸ் ஆஃப் முசோலினி, ரைஸ் ஆஃப் ஹிட்லர், இவங்க எல்லாமே டிக்டேட்டர்ஷிப்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் யூனிஃபிகேஷன் நடக்குது, அப்புறம் வேர்ல்டு கான்ஃப்ளிக்ட் லைக் கண்டத்துக்குள்ள லைக் பிரச்சனைகள் நடக்குது, வேர்ல்டு வார்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் டோட்டலிட்டேரியன்ஸ் லைக் செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி வருது, அதுக்கப்புறம்
லைக் யூஎன்ஓ கோல்டு வார் இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி கோல்டு வார் வரைக்குமே எண்ட் ஆஃப் தி கோல்டு வார்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லைக் பெர்லின் வால் தகர்ப்பு வரைக்கும், அப்புறம் இந்த சோவியட் ஃபால் ஆஃப் சோவியட் 1991, ஓகே, அது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இதுதான் நமக்கான டிஃப்ரென்சஸ். அப்போது டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வார்த்தைகள் சேர்த்துருப்பாங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் மறைந்திருந்த ஒரு டாபிக்ஸை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து வார்த்தைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த பழைய சிலபஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 105 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 220 வார்த்தைகள் கிட்ட இருக்குது. அப்போது 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு வார்த்தைகள். அப்போது இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. வரலாற்றில் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தால் எல்லாமே படிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் படிச்சுட்டே இருக்கலாம், ஓகேங்களா. அப்போது அப்படி படிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து நமக்கு எடுத்தாலே நமக்கால லைக் ஒவ்வொரு வார்த்தைகள்லேருந்து கொஸ்டின் எடுத்தாலே நமக்கு எப்படி இருக்கும், லைக் 220 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஆனால் நமக்கு கேட்க போகிறது என்னமோ 110 கேள்விகள் தான். அப்போது பாதிக்கு பாதி எடுத்தால் மட்டுமே போதும், ஒவ்வொரு வார்த்தைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தாவே. அப்போது அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், வார்த்தைகள் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நம்ம படித்தாவே தெளிவாக லைக் அதனுடைய இயர்ஸு, அது எதுக்காக போடப்பட்டது, அங்கே என்ன உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன, அதுக்குடைய காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக படித்தாலே நம்ம இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் லைக் என்னென்ன சிலபஸ் நம்ம வந்து எப்படி கவர் பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்தெந்த புத்தகங்களை நம்ம படிக்க வேண்டியிருக்கும், நம்ம அகாடமியில் எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம், டெஸ்ட் பேட்ச் எப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம், இது எல்லாமே கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். லைக் உங்களுக்கு வந்து சார் இது வந்து எனக்கு தமிழ் மீடியமில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மீடியமுடைய சிலபஸும் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா தமிழ் மீடியத்துலையும் நம்ம புக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியமில் சிலபஸ் வேணும் அப்படின்னா 9600113339, ஓகேங்களா. அடுத்து 8838107804 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து PDF அனுப்புவாங்க. லைக் தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள், தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the another video. Thank you teachers.